திருடியாக மாறிய ரஞ்சிதா. சரி, என்ன நடந்தது வாங்க பார்ப்போம். நம்ம ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா மல்லி மேலே இருக்கிற கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் மல்லியோடைய கல்யாண ஆல்பத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து விஜய் சார் ரூமில் வச்சிடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா விஜய் சார் பார்த்ததுமே ரொம்பவும் கோவம் அடைகிறாரு. என்னது இது, இங்கே புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அவருடைய கல்யாண ஆல்பம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை பார்த்து கேட்குறாங்க, யார் இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா கோபமாக மல்லியை பார்த்து கேட்குறாங்க. உடனே நம்ம மல்லி வந்து எனக்கு தெரியாது, சத்தியமாக நான் எத்தனை வந்து வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன தம்பி என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம விஜய் சாரை பார்த்து கேட்குற போது நம்ம விஜய் சார் வந்து சொல்கிறாங்க, மல்லியோட கல்யாண ஆல்பம் என்னுடைய கல்யாண ஆல்பம் வந்து பெட்டு மேலே, என் பெட்டு மேலே எப்படி வந்துச்சு, யார் எத்தனை வந்து வச்சது எனக்கு இப்போயே தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா கோவமாக அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாங்க. உடனே ராஜேஸ்வரி வந்து நாய் இந்த மல்லி தான் எத்தனை வந்து வச்சுருப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் சார், நீ தான் எத்தனை வந்து வச்சுருப்பா, உன்னை தவிர யார் எத்தனை வந்து வைக்கிறதுக்கு இங்கே தைரியம் கிடையாது, அவசியமும் கிடையாது அப்படின்ட்டு நம்ம மல்லியை பார்த்து திட்டுறாங்க. உடனே நம்ம மல்லி அழுந்துட்டேனால எடுக்க வேலை, சத்தியமாக நான் எடுக்க வேலை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து அழுது கதறினாலே அங்கே விடலை. உடனே நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறாங்க, தம்பி சரி நடந்து போச்சு, யாரை எத்தனை வந்து வச்சாங்க விடுப்பா, அது வந்து இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு தானே நினைக்கிறேன். ஆமாக்கா, அது வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம விஜய் சார் சொல்கிற போது நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி வந்து பிளான் பண்ணி என்னன்றாங்க, அந்த ஆல்பத்தை எத்தனை போ ரஞ்சிதா அப்படின்ட்டு நம்ம ராஜேஸ்வரி வந்து அவங்க பொண்ணான ரஞ்சிதா கிட்ட சொல்கிற போது ரஞ்சிதா வந்து நான் எத்தனை போயிட்டு அந்த ஆல்பத்தை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ராஜேஸ்வரியை பார்த்து கேட்குற போது ராஜேஸ்வரி வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி எரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே ரஞ்சிதா எந்த சாக்கு சிக்கணும் கிடைக்குன்ட்டு இருந்தால் அவளுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்ச மாதிரி வெளியே எத்தனை போயிட்டு பெட்ரோலை ஊற்றி அந்த ஆல்பத்தை வந்து கொளுத்திட்டா. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து கதறி அழுறாங்க. நம்ம வெண்பா கொட்டி ஓன்னு அழுறாங்க. பார்க்கவே முடியல. அந்த கொடுமை எதுக்கு தான் இப்படி கொடுமைப்படுத்துறாங்களோ தெரியல. மல்லியை அந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் கொடுமைப்படுத்துறதுல நம்ம மல்லி வந்து வீட்டை விட்டு கூட ஓடுருவாங்க. அந்த மாதிரி ஒரு கொடுமை மாயமையாக மருமக கொடுமைன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அங்கே என்னடானா இவ்வளோ பெரிய கொடுமைலாம் நடக்குது சாமி, நான் எங்கேயும் இந்த மாதிரி கொடுமைலாம் பார்க்கல. நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க சத்தியமாக எனக்கும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அடுத்ததான் விஜய் சார் வந்து அந்த ஆல்பத்தை வந்து கொளுத்திட்டு பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா சரி கொளுத்துற மோதுன்னு பார்த்தீங்கன்னா கூட விஜய் சார் வந்து பார்த்துட்டே இருக்காரு. அந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா கொளுத்தாதீங்க, சரி ஏதோ ஒரு மொழியில் கூட கிடக்கட்டும்னு கூட சொல்லாமல் சத்தியமாக அவர் கொளுத்திட்டாங்க. பார்த்தா பத்தினி எரியுது அந்த ஆல்பம். எனக்கே வயிறு இருந்துச்சு, என்னடா இது ஒரு கல்யாண ஆல்பம் வந்து ஒரு கல்யாணம்னா ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஆல்பத்தை வந்து எரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நான் வருந்துட்டேன். சத்தியமாக அதை பார்க்கவே முடியல. பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு அரைஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து அவங்க அண்ணாவனை பாபுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. உடனே மல்லி வந்து என்னன்றாரு, நீ ரெடியாக இருமா, நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன், எதுக்கு சும்மா உனக்கு பிரச்சனை, நீ உன்னை வேணும்னா நம்ம விஜய் தம்பி வந்து கூப்பிட்டு வரட்டும், நீ வந்து அழாத கவலைப்படாத, நான் இருக்கிற போது உன் கண்ணில் வந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அண்ணன் பாபு சொல்கிறாரு. அவர் தாங்க உண்மையான அண்ணன். கட்டின புருஷன் தான் என்ன சொன்னோன்னா உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் இங்கே என்னடானா அவங்க அண்ணா சொல்கிறாங்களே தவிர அவங்க வீட்டுக்காரர் அவங்க விஜய் சொல்லவே பண்ணுறாங்க. இந்த இடத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம மல்லி நம்ம இவ்வளோ பிரச்சனைக்கும் என்ன காரணம் ஏது காரணம்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அப்படி நான் என்ன தான் பண்ணிட்டேன், நாட்டில் நடக்கிறத பண்ணுறேன், நான் என்னமே பண்ணல, நல்லது நடிக்கிறது தான் நான் தப்பு, இனிமேல் நான் கெட்டவளாக மாறுறேன், நான் கெட்டது பண்ணால் தான் எனக்கு நல்லது நடக்கணும், நான் கெட்டது பண்ணியே தருவேன் அப்படின்ட்டு நம்ம மல்லி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியும்னா